சார் இன்னொரு அடிப்படை கேள்வி ஒன்று இருக்கு. ஆர்கேவோட கேள்வியோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஆபரேஷன் சிந்தூரை பெருமையாக சொல்லணும், கொண்டாடணும், இராணுவத்தினுடைய பலம், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் செக்யூரிட்டி லேப்ஸை பற்றி ஏன் விவாதிக்கலை? இப்படி ஒரு அட்டாக் நடக்குது, அதுக்கு நடந்த அந்த லேப்ஸை பேசணும்ல, அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி வைக்கிறாங்க அவையில். 2 நாளா அதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. நேத்து காலையில 12 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, கொஸ்டின் அவர் முடிஞ்சு நேத்துல இருந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்க கவனமா, அதாவது வந்து எதிர்கட்சி தலைவர்கள் ஒவ்வொருத்தவங்க பேசினதையும் கவனமா குறிப்பெடுத்துக் கொண்டு, அதுக்கு பிறகு திரு ஜெய்சங்கர் இருந்தாலும் சரி, திரு அமித்ஷா இருந்தாலும் சரி, இறுதியாக திரு பிரதமரும் பதில் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த விவாதத்தை நாங்க இது அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய எண்ணமே கிடையாது. செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க வரிசையா பட்டியலிடலாம். அதாவது 2004 இருந்து 2014 வரை 7217 டெரரிஸ்ட் இன்சிடென்ட் காஷ்மீர்ல மட்டுமே நடந்துச்சு. 2004 இருந்து 2014 வரை 1770 பேர் அங்க உயிர் விட்டார்கள். 2004 இருந்து 2014 வரை செக்யூரிட்டி போர்ஸ் மட்டும் 1060 பேர் அங்க கொல்லப்பட்டார்கள். ஆன் ரெக்கார்டு தான். ஆக செக்யூரிட்டி லேப்ஸ் பத்தி இதுல பேசணும்னா நம்ம ரீவைண்ட் பண்ணி 2004 இருந்து 2014 வரை நடந்ததையும் நம்ம பேச கட்டாயம். அதுக்கப்புறமேட்டு திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னொன்னு 2 பாயிண்ட் முக்கியமா குறிப்பிட்டார்கள். கனிமொழி மேடம் இருக்காங்க, அதனால அவங்களுடைய கவனத்துக்கும் நான் கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை. என்னன்னா, கச்சத்தீவை தாரை வார்த்த ஒரு டிப்ளமேசியையும் இவர்கள் பயன்படுத்தினார்கள். போட்டா பில் அவங்க எல்லாருக்குமே தெரியும். 2003 இந்த போட்டாவால நம்மளுடைய இந்திய நாட்டோட பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அந்த போட்டா சட்டத்தை திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தார்கள். 2004 இவங்க ஆட்சிக்கு வராங்க. ஸ்பெஷல் செஷன் நடத்தி அந்த போட்டா பில்ல அவங்க ரத்து செய்ய வச்சாங்க. இந்த கேள்விக்கும் மேடம் சரியான ஒரு பதிலை சொன்னாங்கன்னா ஐ பி வெரி ஹாப்பி. அவங்கள்ட்ட போயிட்டு வந்துடுறேன்.